திறமையான போர்வீரர் அவர்களை எளிதில் வெட்டிவிட்டார். அவர் 5 மற்றும் 10 அம்புகளை வீசினார். கோதுமை வழியாக ஒரு கத்தியைப் போல எரிபொருள்களின் ஆலங்கட்டி வழியாக வெட்டினார். சம்சப்பரர்களின் அம்புகள் அதுனனின் கிரீடத்தை துளைத்தன. ஆனால் அவர் உறுதியாக நின்றார். அவரது தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தலைக்கவசம் புதிதாக எழுந்த சூரியனைப் போல பிரகாசிக்கிறது. போர் மூண்டது. இரு படைகளும் எஃகு மற்றும் இரத்த விரியில் மோதிக்கொண்டன. திரிகர் தக்களின் தலைவரான சுதன்வான் தனது ஆட்களை அணிதிரட்ட முயன்றார். ஆனால் அஜுலன் இடைவிடாமல் இருந்தார். அகலமான தலை அம்புகளால் சுவாகுவின் ரதத்தை சுற்றியுள்ள தோல் வேலியை வெட்டி அவரது குதிரைகளை கொண்டாதிரிகத்தாக்கள் தடுமாறத் தொடங்கிய போது தங்கத்தால் செய்யப்பட்ட அவர்களின் தகலிலைகள் தகையில் உடைந்து கிடந்தன. சுதன்வான் அர்ஜுனனின் அம்புகளில் விழுந்தார். அவரது தலை ஒரு மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பழுத்த பழம் போல அவரது உடற்பகுதியில் இருந்து துண்டிக்கப்பட்டது. சம்தப்பகர்களின் இராணுவம் உடைந்து பயத்தில் தப்பி விழுந்த தோழர்களை கைவிட்டு ஓடிவிட்டது. கோபத்தால் நிரம்பிய வாசவனின் மகன் அர்ஜுனன் தப்பியோடிய விருந்தாளியின் மீது அம்புகளின் கொந்தளிப்பை கட்டவிழ்த்துவிட்டு அவற்றை அறுவடை வயலில் ஒரு கத்தியைப் போல வெட்டினான். பார்த்தாவின் நேரான தண்டுகள் புயல் காற்றைப் போல தங்கள் அணிகளை கிழித்ததால் திகாடாக்கள் உறைந்து பயத்தால் முடங்கி என்ற வரையில் சன்செயன் பார்த்தபோது போரில் சரணடைய மறுத்த தனது எதிரிகளான சம்சப்பகர்களை பார்த்த அர்ஜுனனின் கண்கள் உறுதியுடன் பிரகாசித்தன. அவர் தனது தேரொட்டியாளரும் நண்பருமான கிருஷ்ணரிடம் திரும்பி குதிரைகளை முன்னோக்கி நகர்த்தும்படி வலியுறுத்தினார். என் கைகளிலும் வில்லுகளிலும் உள்ள உண்மையான வலிமையை அவர்களுக்கு காண்பிப்போம் என்று அர்ஜுனன் அறிவித்தார். அவரது குரல் எதிர்பார்ப்புடன் மடிங்கியது. இன்று நான் அவர்கள் மீது ஒரு கோபத்தை கட்டவிழ்த்து விடுவேன். அது பல ஆண்டுகளாக நினைவு கூறப்படும். கிருஷ்ணர் புன்னகைத்தார். அவரது கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. அவர் சம்மதத்துடன் தலையசைத்த போது அவர் தேரின் குதிரைகளின் கட்டுப்பாட்டை பிடித்து கொண்டார். அவை உயிருள்ள தீப்பிழம்புகளைப் போல முன்னேறின. கார் தானாகவே உயிருடன் வருவது போல் தோன்றியது. அதன் சக்கரங்கள் வேதத்திலும் உபுடத்திலும் சுழன்று கொண்டிருந்தன. அதை கண்ட அனைவரையும் திகைக்க வைத்தது. அவர்கள் சம்தப்பகர்களை நோக்கி செல்லும்போது ஆதுலன் தனது காந்தீப வில்லை பிடித்து கொண்டார். அதன் சரம் பதற்றத்தால் ஒலிக்கிறது. போர் மூண்டது. சம்சப்பகர்கள் அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் சூறாவளி கடலைப் போல சூழ்ந்தனர். ஆனால் அர்ஜுனன் பயந்தாமல் எதிரிகளின் எல்லைகளில் தனது கவனத்தை நிலைநிறுத்தி கொண்டு ஒவ்வொரு அம்புக்குறியை அவிழ்த்து ஒவ்வொருவரும் அதன் அடையாளத்தை பயங்கரமான துல்லியத்துடன் கண்டுபிடித்தார். மோதும் எஃகு மற்றும் காயமடைந்தவர்களின் அலறல்களால் காற்று நிரம்பி வழிந்தது. இதற்கிடையில் அர்ஜுனனின் கோபம் தீவிரமடைவதை கிருஷ்ணர் கவலையுடனும் போற்றுதலுடனும் பார்த்தார். தனது நண்பரின் கோபத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனெனில் இந்த தருணத்தில் அர்ஜுனன் இயற்கையின் சக்தியாக இருந்தார். நிறுத்த முடியாதவர் மற்றும் சகிப்புத்தன்மையற்றவர். போர் தீவிரமடைந்த போது கிருஷ்ணரின் வார்த்தைகள் போரின் இரைச்சலில் மறைந்துவிட்டன. ஓ பார்த்தே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை பார்க்கவில்லை. ஆனால் அர்ஜுனன் தளரவில்லை. ஒரே நேரத்தில் எங்கிருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் வந்ததாக தோன்றிய அம்புகளின் கொந்தளிப்பை கட்ட வீழ்த்து விட்டதால் அவரது மனம் தனது இலக்கை நோக்கி இலை பெற்றது. சம்தப்பகர்கள் பின்வாங்கினர். தாக்குதலின் கீழ் அவர்களின் கோடுகள் அசைந்தன. பின்னர் ஒரு கணத்தில் போரின் அலை மாறியது. ஏனெனில் அர்ஜுனனின் வாயவ ஆயுதம் எதிரியின் அம்பு மலையை விரட்டியடித்தது. இதனால் அவர்கள் வெளிப்படையாகவும் பாதிக்கப்படாமலும் இருந்தன. தூசி படர்ந்தபோது போர்க்களம் அதன் உண்மையான தீலை வெளிப்படுத்தியது. உடல்களின் கடல் அவற்றின் கைகால்கள் எதிர்கால இலைகளைப் போல அவற்றின் திறன்களிலிருந்து கீழ்ந்தன. மோதும் எது சத்தம் மங்களாக வளர்ந்தது. அதற்கு பதிலாக இறக்கும் புலம்புகள் மற்றும் துயரமடைந்தவர்களின் அழுகுரல்கள் இந்த படுகொலையின் மத்தியில்
அதுலனின் தேர் ஒரு கலங்கரை விளக்கத்தைப் போல பிரகாசித்தது. அதன் சக்கரங்கள் இன்னும் ஒரு கொடிய கோபத்துடன் சுழல்கின்றன. அது எல்லா காரணங்களையும் மீறுவதாக தோன்றியது. ஆனால் போர் தீவிரமடைந்த போது மற்றொரு அச்சுறுத்தல் எழுந்தது. பெரிய போர்வீரரும் ஆசிரியருமான துரோணர் தனது படைகளை அணிதிரட்டி இப்போது யுதிஷ்டிரனை நோக்கி அணிவகுத்து சென்று அவரை பிடிக்க தீர்மானித்தார். அந்த போர்க்களத்தின் மீது சூரியன் உதயமாகவில்லை. கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் கூடியிருந்த படைகளின் மீது ஒரு தங்க பிரகாசத்தை செலுத்தியது. ராஜ தேரோட்டியாளர் சஞ்சய மன்னர் திருதராஷ்டிரரின் பக்கத்தில் நின்று நடக்கவிருந்த நிகழ்வுகளை விவரித்தார். வருபாகிரின் மகளான வலிமையான போர்வீரன் அதுலன் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்த போது தனது நண்பர் சுதலனிடம் திரும்பி, ராஜாவே, நான் உன்னுடையவன். சம்சப்தகர்களுடன் பர்த்தாவின் சந்திப்புக்கான ஏற்பாடுகளை நான் செய்துள்ளேன் என்று கூறினார். அதுலன் தனது முகத்தை உறுதியுடன் பார்த்தபடி எதிரி படைகளை சந்திக்க சென்றான். இதற்கிடையில் கௌரவர்களின் புகழ்பெற்ற ஆசிரியரான துரோணர் கருடர் வடிவில் தனது படைகளை அணிவகுத்து அதன் தலையில் தன்னை வைத்திருந்தார். அவரது மகள் அஸ்வத்தமான் பறவை போன்ற ஒரு கண்ணை உருவாக்கினார். அதே நேரத்தில் மன்னர் துரியோதனரும் அவரது மாமாக்களும் அதன் கொக்கில் காவலில் நின்றனர். 100 கணக்கான மற்றும் 1000கணக்கான யானைகள், குதிரைகள், கார்கள் மற்றும் காலாட்படை வீரர்கள் கழுத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இராணுவம் பார்ப்பதற்கு ஒரு அதிசயமாக இருந்தது. கருடாவின் பின்புறத்தில் கலிங்கர்கள், அம்பஸ்தர்கள், மருதர்கள், பவுண்டர்கள், மதரகர்கள், காந்தர்கள், சகுனர்கள், கிழக்கத்தியர்கள், மலையேறுபவர்கள் மற்றும் வசதிகள் ஆகியோர் பின்னால் இருந்து எந்த அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். கட்டமைப்பின் வால் பகுதியில் பித்தாந்தனின் மகன் கர்ணன் உயரமாக நின்று தனது மகன்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சூழப்பட்ட இரு படைகளும் மோதிக்கொண்ட போது பூமி தங்கள் காலடியில் அசைந்தது. கிழக்கத்திய ராஜ்யத்தின் ஆட்சியாளரான பிரச்சியோதிஷர்கள் தனது கம்பியமான யானையின் மீது சவாரி செய்தனர். அதன் அனைத்து மகிமையிலும் உதிக்கும் சூரியனைப் போல தோற்றமளித்தார். அவரது இராணுவம் எஃகு கடலாக இருந்தது. மலைப்பகுதிகளைச் சேர்ந்த மன்னர்கள் கடவுள்களைப் போல அவரை சூழ்ந்தனர். பாண்டவர்களின் அரசனான யுதிஷ்டிரன் வலிமையான அணிவகுப்பை பார்த்து ஆலோசனைகளுக்காக திருஷ்டத்யும்னனிடம் திரும்பினார். ஆண்டவரே, நான் துரோணரால் சிறைப்பிடிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் கூறினார். துருபதனின் மகன் திருஷ்டத்யும்னா யுதிஷ்டிரனுக்கு உறுதியளித்தார். ராஜாவே, பயப்படாதே. இன்று நான் துரோணரை பின்பற்றுபவர்கள் அனைவருடனும் சோதனை செய்வேன். ஒரு கடுமையான போர் கூக்குளுடன் திருஷ்டத்யும்னா துரோணர் மீது தாக்குதல் நடத்தி அம்புகளை சிதறடித்து எதிரியை பின்னுக்கு தள்ளினார். திருதராஷ்டிரரின் மகன் துர்முகா தனது தந்தையை பாதுகாக்க விரைந்தார். ஆனால் திருஷ்டத்யும்னாவின் அம்பு மழையால் விரைவாக மூழ்கிறாவர் தீவிரமடைந்த போது அது ஒரு குழப்பமான மோதலாக மாறியது. இரு தரப்பிலிருந்தும் போர் வீரர்கள் தங்கள் உயிருக்கு போராடினர். கார்களும் யானைகளும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டன. அதே நேரத்தில் ஆண்கள் ஆண்களுடன் சண்டையிட்டனர். குதிரைகள் குதிரைகளுடன் மோதில போர் வீரர்கள் போருடன் சண்டையிட்டனர். போர்க்களத்தில் சூரியன் பிடிக்கும் போது துரோணர் யுதிஷ்டிரர் தனக்கு முன்னால் அச்சமின்றி நிற்பதைக் கண்டார். அம்புகளின் அடர்த்தியான மழையுடன் துரோணர் பாண்டவ இளவரசனை வரவேற்றார். யுதிஷ்டிரரின் படைகள் வழியாக அதிர்ச்சி அலைகளை அனுப்பினார். ஒரு வலிமையான சிங்கம் யானை மந்தையை தாக்குவது போன்ற சத்தம் இருந்தது. பஞ்சாலாவின் மகன் துணிச்சலான சதிதி யுதிஷ்டிரரின் உதவியை நோக்கி விரைந்தார். இருப்பினும் துரோணர் குறைத்து மதிப்பிடப்பட வேண்டியவர் அல்ல. அவர் ஒரு திறமையான போர் வீரர். போரில் தனது திறமைக்கு புகழ் பெற்றவர். பெரும் வலிமையுடன் அவர் சத்தியதியுடன் மோதினார். அம்புக்கு அம்பு பரிமாறிக்கொண்டபோது அவர்களின் வில்லுகள் ஒலிக்கின்றன. 2 வீரர்களும் இந்திரன் மற்றும் வாரி போல போராடினர். அவர்களின் அசைவுகள் வேகமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தல் சஜிதி துரோணரின் கொடூரத்தால் வெட்கப்படாமல் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை செலுத்தி போதகரை கூர்மையான அம்புகளால் துளைத்தார். அவர் துரோணரின் தேரோட்டியை 5 அபாயகரமான அம்புகளால் தாக்கினார். ஒவ்வொன்றும் மரணத்தைப் போல தோற்றமளித்தது.
தேரோட்டக்காரர் விழுந்தார். அவரது புலன்கள் போரில் இறந்தன. கோபமடைந்த சத்யஜி துரோணரின் குதிரைகளை 10 தண்டுகளால் துளைத்து அவை கோபத்தால் நிரப்பினார். பின்னர் அவர் துரோணரின் தரத்தை எதிரிகளின் நொறுக்கி என்ற தத்தை துண்டித்தார். துரோணர் இந்த சாதனைகளை பார்த்து சத்யஜித்தை வேறு உலகிற்கு அனுப்ப மனதளவில் தீர்மானித்தார். குரு விரைவாக சத்யஜித்தின் வில்லை அதன் மீது பொருத்தப்பட்ட அம்புடன் வெட்டி அதனுள் ஊடுருவும் திறன் கொண்ட 10 அம்புகளால் அவரை துளைத்தார். தடையின்றி சத்யஜித் விரைவாக மற்றொரு வில்லை எடுத்து காங்கா பறவையின் இறகுகளால் சிறகுகள் கொண்ட 30 அம்புகளால் துரோணரை தாக்கினார். இந்த கண்காட்சியில் பாண்டவர்கள் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டனர். சத்யஜித் துரோணரை இவ்வாறு எதிர்கொண்டதை பார்த்தபோது தங்கள் ஆடைகளை அசைத்தனர். ஆனால் துரோணர் தோற்கடிக்கப்படவில்லை. அவர் தனது கண்களை அகலமாக திறந்து தனது முழு ஆற்றலையும் திரட்டி சத்யஜி மற்றும் விரா ஆகிய இருவரின் வில்லுகளையும் வெட்டினார். 6 தண்டுகளுடன் துரோணர் தனது தேரோட்டக்காரனையும் குதிரைகளையும் கொண்டு விரிகாவை கொன்றார். சத்யஜி முன்பை விட கடினமான மற்றொரு வில்லை எடுத்து துரோணரின் குதிரைகள் தேரோட்டக்காரர் மற்றும் தரமானவற்றை துளைத்தார். போதரர் இந்த செயலை தடுக்க முடியவில்லை. மேலும் அவர் விரைவாக பஞ்சாலர்களின் இளவரசர் மீது தனது அம்புகளை வீசினார். துரோணர் சத்யஜித்தின் குதிரைகள் மற்றும் தரநிலைகளை இடைவிடாத அம்புகளால் மூடினார். அதேபோல் அவரது வில்லின் கைப்பிடி மற்றும் பாசினி ஓட்டுநர்கள் இருவரும். ஆனால் அவரது வில்லுகள் மீண்டும் மீண்டும் துண்டிக்கப்பட்டாலும் சத்யஜி அவருடன் தொடர்ந்து போரிட்டார். மிக உயர்ந்த ஆயுதங்களுடன் போரையாடினார். போர் தீவிரமடைந்த போது துரோணர் சத்யஜித்தின் தலையை பிறை வடிவ அம்பு கொண்டு வெட்டினார். பஞ்சாலர்களின் இளவரசர் வீழ்ந்தார். பிரமிப்பு மற்றும் ஆர்வத்தின் காவையாக திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் காற்றில் சொல்லிக் கொண்டிருந்த போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. ஓ சன்சேனே, எனக்கு சொல் என்று அவர் வியப்புடன் கூறினார். துரோணரை அணுகிய அந்த துணிச்சலான போர் வீரர்கள் யார்? அந்த வலிமையான வில்லன் தனது படைகளின் தலைவரிசையில் வீழ்த்தப்பட்டிருந்தார். அன்றைய நிகழ்வுகளை நினைவு கூற தொடங்கிய சஞ்சயாவின் கண்கள் அடிவானத்தை நோக்கி பார்த்தன. பஞ்சராக்கள், பாண்டவர்கள், மத்ஸ்யர்கள், திருஞ்சேயர்கள், சேதிகள், காலிகேயர்கள் அனைவரும் துரோணரில் அம்புகளால் உரியடிக்கப்பட்டனர். அவர்களது படைகள் புயலால் வீசப்பட்ட கடலில் நாணல் போல உடைந்தன. சன்சேன் பேசுகையில் லியோனின் கூக்குரல்களும் மோதல்கள் நிறைந்த நெல்கு சத்தமும் களம் முழுவதும் எதிரொலித்தது. கர்ணனை நோக்கி உரத்த குரலில் பேசிய துரியோதனனின் குரலில் வெற்றி குரல்கள் சொட்டு சொட்டாக ஒலித்தன. இதோ ராதாவின் மகனே, சிங்கத்தால் அஞ்சப்படும் காட்டு மான்களின் கூட்டத்தைப் போல அந்த உறுதியான வில்லனால் பாஞ்சாலர்கள் உடைக்கப்படுகிறார்கள். அவர்கள் போருக்கு திரும்ப மாட்டார்கள். துரோணர் புயலில் சக்தி வாய்ந்த மரங்களைப் போல அவர்களை சிதைத்து விட்டார்கள். கவனமாக கேட்டான். இளமையை மதிப்பிடும்போது அவரது கண்கள் சுருங்கின. இல்லை, என் அரசலே என்று அவரது குரல் உறுதியாகவும் அமைதியாகவும் இருந்தது. பாண்டவர்கள் இந்த போரை கைவிட மாட்டார்கள். பீமல், அந்த பயங்கரமான போர் வீரன், ஏற்கனவே எங்களை எதிர்கொள்ள திரும்பிக் கொண்டிருக்கிறார். அவருடன் பாஞ்சாலர்கள், கேகாயர்கள், மத்ஸ்யர்கள், குறிப்பாக பாண்டவர்கள் துணிச்சலான போர் வீரர்கள் அனைவரும் மிகுந்த வலிமையும் கொண்டவர்கள். கர்ணன் பேசுகையில் துரியோதனின் முகத்தில் ஒரு முன்கூட்டிய எண்ணம் தோன்றியது. தனது சகோதரர் சரியானவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். துரோணர் மீது சுமை விரைவில் சுமக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். சன்சேனை நோக்கி திரும்பி துரோணர் இருக்கும் இடத்திற்கு விரைவாக போவோம். வலிமையான யானையை தாக்கும் ஓநாய்களைப் போல அவரை கொல்ல அந்த வீரர்களை நாம் அனுமதிக்க கூடாது என்று கூறினார். இந்த வார்த்தைகளுடன் ராஜாவும் அவரது சகோதரர்களும் துரோணரின் ரதத்தை நோக்கி சென்றனர். போரின் மையப்பகுதியை நெருங்கும்போது தங்கள் அடிச்சுவடுகள் கனமாக இருந்தன. போர்க்கரசில் சத்தம் காற்றில் எதிரொலித்தது. நிமிடத்திற்கு மேலும் சத்தமாக வளர்ந்தது. பாண்டவர்கள் தங்கள் அற்புதமான குதிரைகளில் சண்டைக்கு திரும்பிய போது ஒற்றை மனதுடன் துரோணரை கொல்ல வேண்டும் என்ற விருப்பத்தால் உண்டப்பட்டனர். சூரியன் போர்க்களத்தின் மீது அஸ்தமித்து கூடியிருந்த போர் வீரர்கள் மீது தங்க ஒளி வீசிக்கொண்டிருந்தது.
அஸ்தினாபுரத்தின் குருட்டு மன்னன் திருதராஷ்டிரன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். முன்னணியினரிடமிருந்து செய்திகளை எதிர்பார்க்கிறான். தன் தேரோட்டக்காரனும் ஆலோசகருமான சஞ்சனிடம் திரும்பி நெருங்கி வரும் படைகளை விவரிக்கச் சொன்னான். சென்செயா தனது வார்த்தைகளால் ஒரு தெளிவான படத்தை வரையத் தொடங்கினார். இதோ ராஜாவே என்று அவர் கூறினார். பீம்சேனா பயங்கரமான போர் வீரன். மான்களின் குதிரைகளைப் போல வண்ணமயமான குதிரைகளால் இழுக்கப்பட்டு தனது ரதத்தின் மீது முன்னேறி செல்கிறான். சினியின் பேரனான சர்ச்செகி ஒரு வெள்ளி பளபளப்பான குதிரைகளால் சுமந்து நெருக்கமாக பின்தொடர்ந்தார். சஞ்சயா நெருங்கி வரும் படைகளை விவரிக்க தொடரும்போது காற்று எதிர்பரப்புடன் மின்னலாக இருந்தது. துருபதனின் மகனான தவிர்க்க முடியாத இதமன்யு வண்ணமயமான குதிரைகளால் இழுக்கப்பட்ட தனது ரதத்தை பாவைக்கு கொண்டு வந்தார். மற்றொரு பாஞ்சால இளவரசரான திருஷ்டஜும்னா தந்த புக்கியங்கள் மற்றும் பாக்களின் வேகத்துடன் குதிரைகளால் ஏற்றப்பட்ட ஒரு ரதத்தை பின்தொடர்ந்தார். சன்சியாவின் வார்த்தைகள் ஒவ்வொரு போர் வீரரின் உருவங்களையும் அவர்களின் முரங்களையும் உறுதியுடன் இழைத்தன. அவர்கள் பெரிய வில்லனான துரோமரை நோக்கி சவாரி செய்தபோது சென்சேல் வீரர்களை விவரித்தபடி திருதராஷ்டிரனின் கவலை அதிகரித்தது. பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரனில் தனது மகன் துரியோதனன் ஒரு பயங்கரமான எதிரியை எதிர்கொள்கிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். சஞ்சயனின் வார்த்தைகளை கேட்கும்போது ராஜாவின் மனதில் சந்தேகங்களும் அச்சங்களும் நிறைந்தன. ஆனால் சஞ்சயன் வெறுங்கி வந்த படைகளின் உருவப்படத்தை வரைவதைத் தொடர்ந்தான். காம்போஜா இலத்தை சேர்ந்த அழகான குதிரைகளால் தாங்கப்பட்ட நகுலனை அவர் விவரித்தார். பச்சை கிளிகளின் இறகுகளைப் போல அவர்களின் கோட்டுகள் பிரகாசிக்கின்றன. இருந்த குதிரைகள் மேகங்களைப் போலவே உத்தமலேர்களை போரை நோக்கி சென்றன. சலதேவர் வண்ணமயமான வண்ணத்துடன் கடற்படை குதிரைகளில் சவாரி செய்தார். அதே நேரத்தில் யுதிஷ்டிரர் காற்றைப் போல வெள்ளை நிறத்தில் குதிரைகளில் சுமந்தார். சஞ்சயாவின் வார்த்தைகள் கொட்டி தீர்த்தபோது திருதராஷ்டிரர் ஒரு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் உணர்ந்தார். கடைசி வீரர்களை விட அற்புதமான வீரர்களின் வரிசையை அவர் ஒருபோதும் பார்த்ததில்லை. ராஜாவில் சந்தேகங்கள் மங்கத் தொடங்கின. அதற்கு பதிலாக வரவிருக்கும் போர்களை பற்றிய பய உணர்வு ஏற்பட்டது. படைகள் நெருங்கி வந்தன. துரோணரின் நிலையை நெருங்கும்போது அவர்களின் குதிரைகள் சமவெளியின் குறுக்கே இடிமுழக்கம் செய்தன. சந்தியாவின் வார்த்தைகள் ஒரு நிரம்பி போல இருந்தன. போர்க்களத்தில் ஒளி மற்றும் கோபத்தின் உச்சியை நோக்கி கட்டப்பட்டன. மன்னர் மிகுந்த கவனத்துடன் அமர்ந்தார். அவரது மனம் போர் மற்றும் வெற்றி பற்றிய எண்ணங்களுடன் பந்தயத்தில் ஈடுபட்டது. பின்னர் படைகள் மோதத் தொடங்கியதும் சன்சயா அமைதியாக விழுந்தார். திருதராஷ்டிரர் அவரை நோக்கி திரும்பினார். அவரது கண்கள் ஆர்வமும் காளையும் கலந்த கலவையால் நிரம்பியிருந்தன. ஓ சன்சயா, எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் கூறினார். முன்னால் என்ன இருக்கிறது? எஃகு மற்றும் ஒளியின் வெறித்தனத்தில் மோதும் படைகளின் மீது ஒரு தங்க ஒளியை வீசும் சூரியன் போர்க்களத்தில் கீழே விழுந்தது. பஸ்தியாபுரத்தின் மன்னர் திருதராஷ்டிர குழப்பத்தையும் கவலையையும் கலந்த காவையுடன் பார்த்தார். அவர் தனது தேரோட்டியான சன்சேரிடம் திரும்பிச் சொல்லுங்கள், பாத்தாவும் எனது வீரர்களும் ஒருவருக்கொருவர் எப்படி எதிர்த்தனர்? அதுமல் சம்சப்பரர்களுக்கு என்ன செய்தார்? பதிலுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? சன்சேயா தனது கதையை தொடங்கும்போது அவரது குரல் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தது. படைகள் ஈடுபடுத்தப்பட்ட போது உங்கள் மகன் துரியோதனன் பீம்சேனாவுக்கு எதிரான தாக்குதலை வழிநடத்தினார். அவரது யானை பிரிவு முன்னணியில் இருந்தது. 2 ரெட்டான்கள் மோதியது போல பீமனும் துரியோதனனும் எக்காலம் வீசும் யானைகள் மற்றும் ஒளிரும் எது வெறித்தனத்தில் மோதின. சென்சேயன் பேசுகையில் திருதராஷ்டிரனின் கண்களுக்கு முன்பொரு ஓவியம் உயிர் பெறுவது போல் காட்சி வெளிப்பட்டது. பாண்டுவின் வலிமையான மகனான பீமன் தனது தனித்துவமான கொடூரத்துடன் போருக்குச் சென்றார். அவரது அம்புகள் உண்மையாக பறந்தன. அவர் துரியோதனின் யானை பிரிவை புயலில் நாள் போல சிதறடித்தார். யானைகள் அவற்றின் தோள்கள் சிதைந்து இரத்தப்போக்கு குழப்பத்தில் பின்னோக்கி
தடுமாறினான். ஆனால் துரியோதனன் தோல்வியால் திசை திருப்பப்பட வேண்டியவனாக இருக்கவில்லை. அவர் தனது படைகளை அணிதிரட்டி மீண்டும் ஒருமுறை பீமனை தாக்கினார். பாண்டவ போர் வீரரை மீண்டும் மீண்டும் அடிக்கும்போது அவரது வில் ஆபத்தான துல்லியத்துடன் பாடினார். இருப்பினும் பீமன் சரணடைய மறுத்துவிட்டார். ஒவ்வொரு தாக்குதலுடனும் அவரது கோபம் பிரகாசமாக எரிந்தது. ஒரு பெரிய கதனையுடன் அவர் துரியோதனின் வில்லையும் தரத்தையும் வெட்டி கௌரவ இளவரசலை பின்னோக்கி தள்ளி வைத்தார். ஒரு தீவிரமடைந்த போது பிரத்யோதி மன்னர் பகதத்தாவின் தலைமையில் மற்றொரு யானை பீமனுக்கு எதிராக போரிட்டது. எக்காலம் வீசும் யானைகளின் இடிமுழக்க காற்று நிரம்பியது. இரு தட்டன்களும் எஃகு மற்றும் ஒளியின் வெறித்தனத்தில் மோதிக்கொண்டனர். பீமன் தப்பித்து யானையின் பிரமாண்டமான உடலுக்கு அடியில் நெசவு செய்தார். அதன் கால்களையும் உடற்பகுதியையும் தனது வெறும் கைகளால் கடித்தார். இந்த போர் நிறம் மற்றும் ஒளியின் மங்கலாக இருந்தது. யானைகளும் குதிரைகளும் தங்கள் உயிருக்கு போராடிய போது காட்டுக்குள் ஓடின. பாண்டவர்களின் மன்னன் யுதிஷ்டிரன் தனது படையுடன் பாததத்தை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து கொண்டார். ஆனால் பிரத்யோதிஷ மன்னர் ஒரு வலிமையான எதிரியாக நிரூபித்தார். தனது யானையை பாண்டவர்களின் விருந்தினருக்கு எதிராக பேரழிவுகரமான விளைவுகளுக்கு பயன்படுத்தினார். தொடர்ந்தபோது பீமனின் கோபம் அதிகரித்தது. அவரை மீண்டும் ஒரு முறை பகதத்தை எதிர்கொள்ள தூண்டியது. 2 யானைகளும் இறுதி அபோகாலிப்டிக் போராட்டத்தில் மோதின. அவை ஆதிக்கத்திற்காக போராடியபோது அவற்றின் கிரங்குகள் சிக்கிக் கொண்டன. இறுதியில் பகதத்தாதான் வெற்றி பெற்றார். அவரது யானை பீமனை குழப்பத்துக்கு தப்பிச் சென்றது. ஆனால் கௌரவ இராணுவம் தனது வெற்றியை கொண்டாடிய போது கூட போரின் குழப்பத்திலிருந்து ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்பட்டது. பகதத்தரின் மாபெரும் சாதனைகளைப் பற்றி அர்ஜுனிடம் சஞ்சயா பேசிய போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. தூசி காற்றில் உயர்ந்தது. படைகளின் அலறல் நீளம் முழுவதும் எதிரொலித்தது. பலட்சியோதிஷர்களின் ஆட்சியாளர் தனது யானையின் மேல் அமர்ந்திருப்பதை பார்த்த அர்ஜுனின் கண்கள் குறுகின. அதன் பிரமாண்டமான வடிவம் மிகுந்த உற்சாகத்துடன் முன்னேறி கொண்டிருந்தது. அர்ஜுனன் கிருஷ்ணரிடம், ஓ மதுவை கொன்றவனே, பகதத்தன் போர்க்களத்திற்கு வந்துவிட்டதாக தெரிகிறது. அவனுடைய யானை மற்றவர்களைப் போலல்ல. அவனும் போரில் ஒப்பிட முடியாத ஒரு போர் வீரன் பான். அவனை தடுக்க நாம் இருவரை விட அதிக நேரம் எடுக்கும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினான். கிருஷ்ணர் தலையாட்டி தன் கண்களை அசைந்து போன யானையின் மீது நிலைநிறுத்தினார். அர்ஜுனனின் உறுதிப்பாடு பெருகுவதை சஞ்சயன் பார்த்து கொண்டிருந்தான். பகதத்தை தோற்கடித்து வாளாவை கொன்றவனிடம் அவரை விருந்தினராக அனுப்ப வேண்டும் என்ற கடுமையான ஆசையால் அவரது இதயம் எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் பேசுகையில் 14,000 எண்ணிக்கையிலான சம்சப்தக போர் வீரர்கள் போர்க்களத்திற்கு திரும்பத் தொடங்கினர். தங்கள் தளபதிகளால் அழைக்கப்பட்ட அவர்கள் அர்ஜுனனுக்கு பின்னால் அணிதிரண்டனர். அவர் 2 நடவடிக்கைகளுக்கு இடையில் கிழிந்தார். சம்சப்தகர்களை ஈடுபடுத்த அல்லது பாகதத்தை எதிர்த்து முன்னேற அழுத்தம் கொடுக்க அவரது இதயம் பிரிந்தது. அர்ஜுனனின் எண்ணங்கள் புடிவின் எடையுடன் சுழன்றனால் பின்னர் உலர்ந்த நின்றரை தாக்கும் ஒரு தீப்பொறியைப் போல அவரது தீர்மானம் உருவானது. அவர் சம்சப்தகர்களை கொல்வார். அவ்வாறு செய்யும்போது அவர் துரியோதனன் மற்றும் கர்ணனின் திட்டங்களை முறியடிப்பார். கடுமையான அழுகையுடன் அர்ஜுனன் திரும்பி வந்து வரும் வீரர்களை எதிர்கொள்ள திரும்பினார். அவரது கொடி முன்னணி குரங்கின் உருவத்தால் பொறிக்கப்பட்டுள்ளது போர் மூண்டது. இரு தரப்பினரும் எஃகு மற்றும் கோபத்தின் கொந்தளிப்பில் மோதிக்கொண்டபோது அம்புகளாம் காற்று அடர்த்தியாக இருந்தது. சம்சப்தகர்கள் அர்ஜுனனை நோக்கி ஆயிரக்கணக்கான நேரான அம்புகளை வீசினர். ஆனால் அவர் உறுதியாக நின்றார். அவரது கவசங்கள் எரிபொருள்களின் ஆலங்கட்டி மழையால் சிதைந்தன. கிருஷ்ணரின் புலங்கள் அதிகமாக இருந்தன. அவரது கண்கள் கவலையால் அகாமாக இருந்த. இன்னும் வானத்திலிருந்து கீழே விழும் இடிமுழக்கம் போல அர்ஜுனன் பிரம ஆயுதத்தை கட்டவிழ்த்து விட்டான். அதன் சக்தி திரவ நெருப்பைப் போல அவரை கடந்து சென்றது.
சம்தப்தகர்கள் திரளாக விழுந்தனர். அர்ஜுனனின் அம்புகளின் சக்தியால் அவர்களின் கைகளும் வில்லுகளும் சிதைந்தன. நூற்றுக்கணக்கான தரநிலைகளும் குதிரைகளும் தரையில் மோதியது. அவர்களின் சவாரி செய்பவர்கள் சகிப்புத்தன்மையற்ற பார்த்தாவால் வெட்டப்பட்டனர். தூசி படர்ந்தபோது உடல்களின் கடல் அவர்களுக்கு முன்னால் விரிந்தது. அவர்களின் கவசங்கள் சிதைந்தன, உடைந்தன. ஒரு காலத்தில் பெருமையாகவும் வலிமையானதாகவும் இருந்த யானைகள் இப்போது பூமியில் அமைதியாக கிடந்தன. அவற்றின் திறங்குகள் நொறுங்கின, அவற்றின் வீடுகள் கிழிந்தன. அர்ஜுனின் தண்டுகள் சம்சப்தகர்களை ஒரு கத்தியைப் போல வெட்டி இந்த படுகொலைகளின் மத்தியில் அர்ஜுனன் வெற்றி பெற்றதை கிருஷ்ணர் பமையுடன் பார்த்தார். அவருடைய கண்கள் அவரை போற்றி பிரகாசித்தன. அர்ஜுனன் தமது தேரோட்ட வீரரான கிருஷ்ணருடன் சேர்ந்து குருக்களின் வல்லமை மிக்க போர் வீரரும் ஆசிரியருமான துரோணரின் பீவுகளை நோக்கி தங்கள் வெள்ளை குதிரைகளை முன்னெடுத்து சென்றபோது சூரியன் போர்க்களத்தில் வீழ்ந்தது. அவர்கள் நெருங்கிய போது சுசர்மனும் அவரது சகோதரர்களும் போருக்கு ஆர்வமாக இருந்தனர். அர்ஜுனனை அவர்களை ஈடுபடுத்துமாறு சவால் விடுத்தனர். அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் திரும்பி கேட்ட குரலில், ஓ மங்காத மகிமையை இங்குள்ள இந்த சுசர்மனே தனது சகோதரர்களுடன் சேர்ந்து என்னை போரிட சவால் விடுகிறான். ஓ எதிரிகளின் கொலையாளியே, எங்கள் படை மீண்டும் வடக்கு நோக்கி துரோணரால் உடைந்து விட்டது. இந்த சம்சப்தகங்களின் விளைவாக நான் இதை செய்ய வேண்டுமா அல்லது இல்லையா என்று இன்று என் இதயம் திகைக்கிறது. கிருஷ்ணர் கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாடு அமைதியின் முகமூடியாக இருந்தது. அர்ஜுனன் தனது விருப்பங்களை யோசித்தபோது பான் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் சுசர்மனை 7 வேகமான அம்புகளால் துளைத்தார். அவரது வில் மற்றும் ஸ்டாண்டர்ட் இரண்டையும் 2 கூர்மையான அம்புகளால் வெட்டினார். திரிகத்தா ராஜாவின் சகோதரர்கள் விரைவாக யமனின் வசிப்பிடத்திற்கு அனுப்பப்பட்டனர். அர்ஜுனனின் பிடிவாதமான நோக்கத்தால் அவர்களின் தலைவிதி முத்திரையிடப்பட்டது. கோபமடைந்த சுசர்மன் அர்ஜுனனை நோக்கி முற்றிலும் இரும்பால் செய்யப்பட்ட ஒரு காட்டை வீசினார். ஆனால் பிந்தையவர் அதை 3 வேய்வான அம்புகளால் வெட்டினார். பின்னர் அவர் கிருஷ்ணரை இலக்காறு கொண்ட மற்றொரு ஈட்டியை திருப்பினார். சுசர்மனை தரையில் விழுந்தார். அம்புகளின் தாக்குதலால் அவரது புலன்கள் மேகமூட்டப்பட்டன. துசி தணிந்தபோது அர்ஜுனன் துரோணரின் பிரிவை நோக்கி முன்னேறி சென்றான். புயல் மழையைப் போல அம்புகளின் மழையை சிதறடித்தான். அவரது தாக்குதலின் கொடூரத்தை தாண்ட முடியாமல் கௌரவ போர் வீரர்கள் அவருக்கு முன்னால் நடுங்கினர். உலர்ந்த வைக்கோலை ஏய்க்கும் வெறுப்பைப் போல அவர் அவர்களின் அணிகளை எரித்தார். யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. யோதிஷர்களின் மன்னன் பகதத்தன் அர்ஜுனனை நோக்கி அவரது பிரமாண்டமான யானையின் மீது சவாரி செய்தான். அதன் கார்சங்கள் மேகங்களைப் போல பிரகாசிக்கின்றன. 2 வீரர்களும் கடுமையான மோதலில் மோதிக்கொண்டனர். அவர்களின் ரதங்களும் யானைகளும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டன. பகதத்தன் அர்ஜுனனை நோக்கி அம்புகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார். ஆனால் பிந்தையவர் அவர்களை எளிதில் திசை திருப்பினார். பகதத்தன் தடையின்றி அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் பல தண்டுகளால் தாக்கி அவர்களை அசைத்தார். பின்னர் அவர் தனது யானையை முன்னோக்கி வலியுறுத்தினார். இருவரையும் அழிக்க விரும்பினார். ஆனால் ஜனார்த்தனா எப்போதும் போல விரைவாக யானையை விரட்ட தனது ரதத்தை சூழ்ச்சி செய்தார். அர்ஜுனன் பின்னால் இருந்து யானையை வீழ்த்த ஆசைப்பட்டாலும் நியாயமான சண்டையின் விதிகளை நினைவு கூர்ந்து சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்தால். இருப்பினும் யானை தனது வன்முறையை தொடர்ந்தது. மற்ற யானைகள் கார்கள் மற்றும் குதிரைகளை தரையில் மோதியது. இந்த படுகொலையை பார்த்த அர்ஜுனன் கோபத்தால் நிரம்பி இருந்தான். தீதமடைந்த போது 10,000 வீரர்களும் கடுமையான வீரர்களும் அர்ஜுனனை நோக்கி முன்னேறி அவரை வெல்ல தீர்மானித்தனர். மகாபாரதத்தின் மாபெரும் காவியம் போர்க்களத்தில் வெளிப்பட்டது. அங்கு அர்ஜுனனின் தலைமையில் பாண்டவர்கள் பிரச்சியோதிஷர்களின் படைகளுடன் மோதினர். ஹஸ்தினாபுரத்தின் பார்வையற்ற மன்னரான திருதராஷ்டிரர் இந்த கடுமையான மோதலில் என்ன நடந்தது என்பதை அறிய முயன்றார்.
அவரது தேரோட்ட வீரரும் நம்பிக்கைக்குரியவருமான சன்சேயா இந்த கதையை நினைவு கூர்ந்தார். பாக்பாவும் கிருணரும் பகதத்தாவின் யானையை எதிர்த்து போராடிய போது அனைத்து உயிரினங்களும் பயத்தில் நடுங்கின என்று சன்சியா கூறினார். ஒரு பெரிய மிருகமான யானை தங்க இறக்கைகள் பொருத்தப்பட்டு கருப்பு இரும்பு தண்டுகளால் தேவகியின் மகனை துளைத்து அவர்கள் மீது அம்புகளை வீசியது தைரியமில்லாமல் அர்ஜுனன் பதிலுக்கு பகதத்தரின் வில்லை வெட்டி தனது போராளியின் பாதுகாவலரை கொன்றான். பின்னர் அவர் ராஜாவுடன் ஒரு கடுமையான சண்டையில் ஈடுபட்டார். அவர்கள் சண்டையிடும்போது அவர்களின் ஈட்டிகள் மோதிக்கொண்டன. ஆனால் அர்ஜுனனை குறைத்து மதிப்பிடக்கூடாது. பகதத்தரின் 14 ஈட்டிகளில் ஒவ்வொன்றையும் 3 துண்டுகளாக வெட்டின போர் தீவிரமடைந்தது. அர்ஜுனன் யானையின் கவசத்தை வெட்டி அதை தரையில் மோதியது. அதன் பாதுகாப்பு மறைவை இழந்த மிருகம் அதன் மேகமூட்டமான ஆடைகள் அகற்றப்பட்ட ஒரு மலை போல் தோன்றியது. அதன் நீர்க்கட்டப்பட்ட உடல் அதன் காயங்களுக்கு ஒரு சான்றாகும். பகதத்தர் வாசுதேவர் மீது ஒரு தங்க முனை கொண்ட ராட்டை வீசினார். ஆனால் அர்ஜுனன் அதை விரைவாக ஏண்டாக வெட்டினார். ராஜாவின் பட்டையும் கொடியும் அர்ஜுனனின் அம்புகளின் தாக்குதலுக்கு முன் விழுந்தது. அது அவரது மார்பில் 10 விரைவான குண்டுகளால் துளைத்தது. பகதத்தர் கோபமடைந்தார். அர்ஜுனனின் தலையை நோக்கி ஈட்டிகளை வீசி சத்தமாக கத்தினார். ஆனால் அர்ஜுனனின் மகுடம் சிறிது நேரம் மட்டுமே இடம்பெயர்ந்தது. அவர் விரைவில் அதை மீட்டெடுத்து பாகதத்தை நோக்கி, இந்த உலகத்தை நன்கு பாருங்கள். பகதத்தரின் கோபத்திற்கு எல்லையே இல்லை. ஏனெனில் அவர் தனது வில்லை உயர்த்தி பாண்டவர் மற்றும் கோவிந்தர் மீது அம்புகளை பொழிந்தார். பார்த்தர் பின்னர் பகதத்தரின் வில்லை வெட்டி அவரது உயிர் உறுப்புகளை துளைத்த 72 தண்டுகளால் தாக்கினார். மன்னர் அளவிட முடியாத வேதனை அடைந்தார். இருப்பினும் அவர் அர்ஜுனனை நோக்கி ஒரு வைதவ ஆயுதத்தை வீசினார். அர்ஜுனனை மூடிய கேசவனின் மார்பில் அடி விழுந்தது. அதன் பிறகு ஆயுதம் ஒரு வெற்றி மாலையாக மாறியது. அர்ஜுனன் துன்பத்தில் கேசவனை நோக்கி, பாவமில்லாதவனே, நீ ஏன் உன் வாக்குறுதியை கடைப்பிடிக்கவில்லை? நான் துயரத்தில் மூழ்கிவிட்டால் அல்லது எதிர்க்க முடியாவிட்டால் நீ அவ்வாறு செய்யட்டும் என்று கூறினார். வாசுதேவ பதிலளித்தார், எனக்கு 4 வடிவங்கள் உள்ளன. உலகங்களை பாதுகாப்பதில் நித்தியமாக ஈடுபட்டுள்ளேன். நான் என் ஆத்மாவை பிரித்து உலகத்தின் நன்மையை நியமித்தேன். அவர் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அவரது 4வது வடிவம் 1000 ஆண்டுகளாக செயலற்ற நிலையில் இருந்தது. வீழ்த்தெழுந்தவுடன் அவர்களுக்கு பகுதியானவர்களுக்கு வரங்களை வழங்கியது. பூமி ஒரு முறை தனது மகன்தார் சார்பாக இந்த வரத்தை கோரியது. பாண்டவர்களின் வலிமையான போர் வீரரான அர்ஜுனன் அசைக்க முடியாத உறுதியுடன் முன்னேறி செல்லும்போது சூரியன் போரினால் ஆதிக்கப்பட்ட நிலப்பரப்பில் மோதியது. அவரது கண்கள் எதிரி வரிசைகளின் நிலைத்திருந்தன. அவர் தனது ரதத்தில் சவாரி செய்தார். அதன் குதிரைகள் அவருக்கு கீழே கொல்லப்பட்டன. ஆனால் அவர்கள் தங்கள் எஜமானை இந்த இடத்திற்கு அழைத்து செல்வதற்கு முன்பு அர்ஜுனன் இறங்கியதும் தனது காந்திவ வில்லை கொண்டு குறிவைத்தார். அதன் சுழல் காற்று முழுவதும் போருக்கு ஒரு தெளிவான அழைப்பைப் போல எதிரொலிக்கிறது. காந்தார மன்னன் சுவாலாவின் 2 மகன்களான வேஷகன் மற்றும் அச்சலன் அவருக்கு முன்னால் நின்றனர். துணிச்சலுக்கு புகழ்பெற்ற இந்த சகோதரர்கள் நாள் முழுவதும் அர்ஜுனனின் பக்கத்தில் ஒரு முள்ளாக இருந்தனர். இடைவிடாத கொடூரத்துடன் அம்புகளை அவர் மீது மழை பொழிந்தனர். ஆனால் இப்போது பாண்டவ போர் வீரன் குறிவைத்தபோது அவரது தண்டுகள் காற்றில் வெட்டப்பட்டு மீண்டும் மீண்டும் தாக்கியது. ஒவ்வொரு தாக்குதலுடனும் ஒரு காந்தாரா போர் வீரன் விழுந்தார். அவர்களின் உடல்கள் எதிர்கால புயலுக்கு முன் எதிர்கால இலைகளைப் போல பூமியில் மோதியது. விருஷகரின் கார் கீழ்ந்தது. அதன் குதிரைகள் கொல்லப்பட்டன. அதன் ஒட்டுலர் மற்றும் குடை மற்றும் தரநிலை அனைத்தும் சிதைந்த மரங்களால் குறைக்கப்பட்டன. தனது சகோதரர்களின் இழப்பால் தடையின்றி சுவாலா தானே தனது படைகளை அணிதிரட்டினார். அர்ஜுனனை நோக்கி,
ஒரு உண்மையான எஃகு அலை வீசியது. சங்கங்கள், இரும்பு பந்துகள், பாய்கள் மற்றும் சதப்பிரல் காந்தாரர்களின் முழு ஆயுத களஞ்சிய மாண்டவ போர் வீரர் மீது மழை பெய்தது. அவரை மொத்த எண்ணிக்கையில் மூழ்கடிக்க முயன்றது. ஆனால் அர்ஜுனன் விடாப்பிடியாக நின்று கொண்டிருந்தான். தன் கைகளில் மின்னல் வேகத்தில் அம்புக்கு அம்பை இழுத்து கொண்டிருந்தான். காந்தார போர் வீரர்கள் பலகை கால இலைகளைப் போல போர்க்களத்தில் சிதறி கிடக்கும் வரை அவரது தண்ணீரில் கவசங்கள் மற்றும் மாம்சத்தின் வழியாக துளைத்தன தூசி கரைந்தவுடன் ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்பட்டது. துரியோதனின் தந்திரமான ஆலோசகரான சகுனி அர்ஜுனனை குழப்புவதற்கான மாயைகளை உருவாக்கினார். அம்புகள், சததிகள், கர்ஸ் ஆகியவற்றின் மேகங்கள், அனைத்து வகையான எரிபொருள்களும் பாண்டவ போர் வீரரின் மீது மழை பொழிந்தன. அவரது கவனத்தை உடைக்க முயன்றனால் அர்ஜுனன் ஒரு சாதாரண போர்வியன் அல்ல. சாமியின் மாயை எளிதில் அகற்றிவிட்டு தனது ஜோதிஷ்கர மற்றும் ஆதித்ய ஆயுதங்கள் கீழே அகற்றி எங்கிருந்தும் எழுவதாக தோன்றிய தண்ணீரை வறண்டு விட்டதால் அவர் சிரித்தார். ஒவ்வொரு மாயும் சிதைவ நிலையில் காந்தார போர் வீரர்கள் பின்வாங்கியர். அவர்களின் மன உறுதியும் சிதைந்திருப்போ தீரமடைந்த போது அர்ஜுனன் மீண்டும் ஒரு முறை சவாரி செய்தான். போர்க்களத்தில் அம்புகளின் மேகங்களை சிதறடிக்கும் போது அவரது காந்திவில் அதன் கொடிய பாடலை பாடுகிறது. அவரது நோக்கம் உண்மையாக இருந்தது. மேலும் ரவுரவர் போர் வீரர்கள் ஒவ்வொருவராக அவர் முன் விழுந்தனர். அவர்களின் கூக்குரல்கள் விரைத்தியின் கோர்ஸ் போல காற்றில் எதிரொலித்தன. குதிரைகள், யானைகள் மற்றும் மனிதர்களின் உடுகளால் சிதறி கிடந்த வயல் ஒரு காமாக மாறியது. ஒவ்வொரு போர் வீரரும் அர்ஜுனனிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முயன்றதால் நண்பர் நண்பருக்கு எதிராகவும் மகன் தந்தைக்கு எதிராகவும் போராடினார். பஸ்தினபுர மன்னன் திருதராஷ்டிரன் தனது இராணுவத்தின் சிதறிய எச்சங்களை பார்த்து கொண்டிருந்த போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. அவரது நம்பகமான ஆலோசகர் சன்சேயா அவருக்கு முன்னால் நின்று அன்றைய நிகழ்வுகளின் கதையை நினைவு கூர்ந்தார். மன்னரே, உங்கள் பிரிவுகள் உடைக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டன. நாங்கள் அனைவரும் வேவாக களத்திலிருந்து பின்வாங்கினோம். ஆனால் நமது துணிச்சலான போர் வீரர்களில் பலர் உங்கள் மகன் மீதான விசுவாசம் மற்றும் பெருமைக்கான தங்கள் சொந்த விருப்பத்தால் ஈர்க்கப்பட்டனர். துரோணரை போருக்கு பின்தொடர்ந்தன. மகா குருவான துரோணர் தனது படைகளை ஒரு கடுமையான கூக்குரலுடன் அணிதிரட்டினார். அவர்கள் யுதிஷ்டிரர் தலைமையிலான பாண்டவர் இராணுவத்திற்கு எதிராக முன்னேறினர். இரு படைகளும் எஃகு மற்றும் அம்புகளின் வெய்த்தனத்தில் மோதிக்கொண்டன. இரு தரப்பினரும் வெற்றி பெறுவதில் உறுதியாக இருந்தனர். தெந்தேயா பேசுகையில் போர்க்களத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை அவர் விவரித்தார். குருக்கள் துரோணரை கொல்லுமாறு தங்கள் படைகளை வற்புறுத்தினர். அதே நேரத்தில் உங்கள் மதன்கள் போகும் மன்னரே, அவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கூச்சலிட்டனர். அவர்கள் துரோணரை கழுமரமாக வைத்து ஒரு தற்செயல் விளையாட்டை விளையாடுவது போல் இருந்தது. இந்த கொந்தளிப்பின் மத்தியில் பாண்டவ இராணுவத்தை சேர்ந்த இளம் போர் வீரரான நிலா கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தியாக உருவெடுத்தார். அவரது அம்புகள் வேகமாகவும் உண்மையாகவும் பறந்தன. குரு போர் வீரர்களை உழந்த பொல்லைப் போல வெடிக்க செய்தன. துரோணரின் மகன் அஸ்வத்தமான் நிலா நெருங்கி வந்தபோது அவரை பார்த்து புன்னகைத்தார். அவரை ஒற்றை போரில் ஈடுபடுமாறு கேலி செய்தார். நிலா சவாலை ஏற்றுக்கொண்டார். அவரது முகம் உறுதியுடன் பிரகாசித்தது. இரண்டு வீரர்களும் மோதிக்கொண்டனர். அம்புக்கு அம்பை பரிமாறிக்கொண்டபோது அவர்களின் வில்லுகள் பாடின. இறுதியில் அஸ்வத்தமான் தான் வெற்றி பெற்றார். தாடி அம்புடன் நிலாவை வெட்டி தரையில் விழுந்த ஆர்வாண்டிய இராணுவம் தங்கள் துணிச்சலான வீரரின் இழப்பைக் கண்டு அதிர்ச்சியில் மூழ்கியது. ஆனால் சன்சேயா தனது கதையைத் தொடர்ந்தார். கர்ணனையும் துரோணரின் மகனையும் வீழ்த்திய போது பீமனின் துணிச்சலை விவரித்தார். வலிமையான பீம்சேனா எதிரிகளால் சூழப்பட்டிருந்தபோது அவரது அம்புகள் வேகமாகவும் உண்மையாகவும் பாய்ந்தனபோர் தீவிரமடைந்தபோது போர் வீரர்களின் காலடியில் பூமி நடுங்குவது போல் தோன்றியது. யானைகள் யானைகளுடன் மோதிக்கொண்டன. அவற்றின் தந்தங்கள் விழுந்த வீரர்களின் தலைகளின் மீது மோதியது. குதிரைகளும் தந்தங்களும்
போர்க்களத்தில் குறுக்கே வெறித்தனமாக இருந்தன. அவற்றில் சவாரி செய்பவர்கள் கட்டுப்பாட்டை பராமரிக்க சிரமப்பட்டன. இந்த குழப்பத்தின் மத்தியில் அன்று போராடிய மாபெரும் கார்போல் வீரர்களைப் பற்றி சன்சேல் பின்வருமாறு கூறினார். கோபத்துடனும் உறுதியுடனும் பீமனும் அவரது தோழர்களும் துரோணரின் படைக்கு எதிராக முன்னேறினர். அவர்கள் எஃகு மற்றும் அம்புகளின் வெறித்தனத்தில் மோதினர். இரு தரப்பினரும் வெற்றி பெறுவதில் உறுதியாக இருந்தனர். போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது திருதராஷ்டிரர் தனக்கு முன்னால் நடந்த படுகொலையை பார்த்தார். அவரது இதயம் துக்கத்தால் நிரம்பியது. சஞ்சயாவின் கதை அந்த நாளில் தெளிவான படத்தை வரைந்தது. போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமித்து சோர்வடைந்த போர் வீரர்களின் மீது பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. தூசி படிந்த கடிதங்கள் அவர்களது தோள்களில் கனமாக தொங்கிக் கொண்டிருந்தன. மேலும் அவர்கள் பரிமாறிக்கொண்ட கவலையால பார்வைகள் தோல்வியை பற்றி பேசின. துரியோதனி இராணுவம் களத்திலிருந்து பின்வாங்குவதை நான் பார்த்தபோது சஞ்சயாவின் வார்த்தைகள் என் மனதில் எதிரொலித்தன. அவர்களின் வாள்கள் கால்களுக்கு இடையில் இருந்த நாங்கள் முகாமுக்கு திரும்பி செல்லும் போது போர்க்களத்தின் ஒளிகள் மங்களாக வளர்ந்தன. அதற்கு பதிலாக காற்றின் கிசுகிசுக்களும் பால்குயின் வீரத்தை பற்றிய தொலைதூர புகழும் ஒலித்தன. அர்ஜுனனின் எண்ணற்ற தகுதிகள் அமைதியான தொனியில் பேசப்பட்டன. ஆதுலனன்களான கேசவனின் நட்பு அனைவரின் உதடுகளிலும் இருந்தது. அது அவர்களின் இழப்புகளை நினைவூட்டுவதாக இருந்தது. மறுநாள் காலையில் துரியோதனின் கோபம் தணிந்தது. உன்னால் அழிக்கப்பட வேண்டிய மனிதர்களுக்காக நீ எங்களை கீழே இறக்கியுள்ளாய் என்று அவர் துப்பினார். அவரது வார்த்தைகள் விஷம் சொட்டுகின்றன. யுதிஷ்டிரனை உன்னால் அடைய முடிகிற போதிலும் இன்று நீ அவரை பிடிக்கவில்லை. போரில் நீ யாரை பிடிக்கப் போகிறாயோ அந்த எதிரி உன்னை தண்டால் தப்பிக்க முடியாது. துரியோதனின் கோபம் தெளிவாக தெரிந்தது. மேலும் அவர் பேசும்போது என் முதுகெலும்பில் ஒரு நடுக்கம் ஓடுவதை நான் உணர்ந்தேன். துரோணரின் பதில் அளவிடப்பட்டது. ஆனால் அவரது வார்த்தைகள் எடையை கொண்டிருந்தன. நான் எப்போதும் உங்களுக்கு சம்மதமானதை அடைய முயற்சிக்கேன் என்று அவர் தனது குரலில் உறுதியாக கூறினார். அசுரர்கள், காந்தர்வர்கள், யட்சர்கள், நாகர்கள் மற்றும் ராட்சசர்கள் ஆகிய கடவுள்களை கொண்ட 3 உலகங்களும் சிம்மாசனத்தால் அலங்கரிக்கப்பட்ட அர்ஜுனனால் பாதுகாக்கப்படும் சக்தியை தோற்கடிக்க முடியாது. அவர் நிறுத்தினார். அவரது கண்கள் உறுதியுடன் ஒளிரும். இன்று நான் ஒரு சக்தி வாய்ந்த கார்போர் வீரரை கொல்வேன். பாண்டவர்களின் முன்னணி வீரர்களில் ஒருவர். இன்று நான் கடவுள்களால் ஊடுருவ முடியாத ஒரு வரிசையை உருவாக்குவேன். துரோணர் பேசுகையில் சம்சப்தகர்கள் அர்ஜுனனுக்கு மீண்டும் ஒரு முறை போரிட சவால் விடுத்தனர். அவர் அவர்களை களத்தின் தெற்கு பகுதிக்கு அழைத்து சென்றார். அர்ஜுனனுக்கும் அவரது எதிரிகளுக்கும் இடையிலான மோதல் பல ஆண்டுகளாக இருந்தது. பூமியின் அடித்தளத்தை உலுக்கிய ரெட்டன்களின் மோதல். இதற்கிடையில் துரோணரின் வரிசை போர்க்களத்தில் பிரகாசமாக நின்றது. அதன் ஊடுருவ முடியாத வட்ட வடிவம் மூலோபாயம் மற்றும் திறமையின் அதிசயமாகும். அபிமன்யு தனது ஐயாவின் மூத்த சகோதரரின் கட்டளையின் பேரில் இந்த வரிசை பல இடங்களில் துடைத்து வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும் சாதனைகளை அடைந்தார். ஆனால் அபிமன்யுவின் துணிச்சல் பிரமிப்பை தூண்டிய போதிலும் இறுதியில் அவர் துஷாசனத்தின் மகனால் அடிபணிந்தார். அவர் விழுவதை நான் பார்த்தபோது என் இதயம் அதுலனிடம் சென்றது. அவர் படுகொலைகளின் மத்தியில் துக்கத்தின் மலையைப் போல நின்றார். பாண்டவர்கள் துக்கத்தால் நிரம்பியிருந்தனர். அதே நேரத்தில் எங்கள் படைகள் இரவு ஓய்வுக்காக திரும்ப பெறப்பட்டன. அபிமன்யுவின் துணிச்சலின் நினைவு இருக்கும். ஒரு கடுமையான போரின் மத்தியில் சன்சேல் ஹஸ்தினபுர மன்னன் திருதராஷ்டிரனுக்கு முன்னால் நின்று தனது பேர குழந்தைகளின் துணிச்சலில் கதையை விவரிக்கத் தொடங்கினார். கிருஷ்ணருடன் உங்கள் 5 மகன்களும் ஒரு தடையற்ற படை என்று அவர் கூறினார். போரில் அவர்கள் செய்த செயல்கள் குறிப்பிடத்தக்கவை அல்ல. அவர் தங்களை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளனர். சந்தியாவின் வார்த்தைகள் பாண்டவர்களின் நன்னெறிக்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும். அவர் பேசுகையில் அவரது கண்கள் அவர்களுக்கு முன்னால் உள்ள போர்க்களத்தை நோக்கி பார்த்தன. பாண்டவின் மூத்த மகனான யுதிஷ்டிரர் நல்லொழுக்கத்திற்கு ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டு என்று அவர் தொடர்ந்தார். சத்தியம் மற்றும்
நீதிக்கான அவரது பக்தி அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடத்தை பெற்றுத் தந்துள்ளது. அங்கு அவர் நித்திய பேரின்பத்தில் வசிக்கிறார். யுதிஷ்டிரரின் பல குணங்களைப் பற்றி பேசும்போது சஞ்சேரின் குரல் மரியாதையால் நிரம்பியது. அவரது புத்திசாலித்தனம், அவரது சாதனைகள் மற்றும் அவரது அசைக்க முடியாத புகழனால் கைவங்களின் கவனத்தை ஈர்த்தது. யுதிஷ்டிரர் மட்டுமல்ல, அவரது சகோதரர்களும் போரில் தங்கள் துணிச்சலுக்கும் வலிமைக்கும் புகழ்பெற்றவர்கள். காந்திவாவின் வீரரான அர்ஜுனன் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தி என்று சஞ்சய் கூறினார். அவரது சபதங்களுக்கு அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அவருக்கு எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த வீரர்களில் ஒரு இடத்தை பெற்றுள்ளது. பின்னர் பீமன் இருந்தார். போர்க்களத்தில் அவரது வலிமையும் கொடூரமும் அவரது மனத்தாழ்மையால் மட்டுமே பொருந்தியது. சந்தியாவின் வார்த்தைகள் ஒவ்வொரு பாண்டவரின் தனித்துவமான குணங்களின் தெளிவான படங்களை வரைந்தன. நகுலர் மேலதிகாரிகள் மீதான அவரது மரியாதை மற்றும் அவரது அசைக்க முடியாத சுய கட்டுப்பாட்டுடன் ஒரு உண்மையான போர்வீரராக இருப்பதன் அர்த்தத்திற்கு ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டு. சகதேவா இதற்கிடையில் அறிவு மற்றும் நீதியின் முன்னுதாரணமாக இருந்தார். அவரது ஈர்ப்பு மற்றும் கோபத்தின் இனிப்பு அவரை அறிந்த அனைவரிடமும் பிரமிப்பை தூண்டியது. ஆனால் அவர்கள் அனைவரிடமும் ஒரு பெயர் தனித்து நின்றது. அபிமன்யு சுபத்ராவின் மகள் ஒரு அசாதாரணமான விதியுடன் பிறந்தார். இளம் வீரரின் அகால மரணத்தை பற்றி பேசும்போது சஞ்சயாவின் வார்த்தைகளும் ஒட்டிய உணர்வால் நிரம்பியிருந்தன. அவரது துணிச்சலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சஞ்சயா இறுதியாக உணர்ச்சியால் கனத்த குரலில் கூறினார். ஆனால் முதலில் ராஜாவே, உங்கள் வருத்தத்தை தாங்கிக் கொள்ளுங்கள். திருதராஷ்டிரர் தலை சாய்த்தார். கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. சஞ்சயா சொல்லவிருப்பது துக்கமும் இழப்பும் நிறைந்த கதையாக இருக்கும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அது சொல்லப்பட வேண்டிய கதை என்பதையும் அவர் அறிந்திருந்தார். எனவே கனத்த இதயத்துடன் அந்த முதியவர் அபிமன்யுவின் சோகமான தலைவிதிக்கு வழிவகுத்த நிகழ்வுகளை விவரிக்கத் தொடங்கினார். இரு தரப்பினரும் எஃகு மற்றும் இரத்தக்களரி வெறியில் மோதிக்கொண்ட நிலையில் போர் தீவிரமாக தொடங்கியது. துரியோதனனின் தலைமையில் கௌரவர்கள் ஒரு பெரிய வட்ட அணியை உருவாக்கினர். அவர்களின் மிகவும் திறமையான போர் வீரர்கள் அதன் நுழைவாயிலில் நிறுத்தப்பட்டனர். அவர்களில் வலிமையான தளபதி இருந்தார். எஃகு மற்றும் கோபத்தின் வெறியில் படைகள் மோதிக்கொண்டபோது சூரியன் போர்க்களத்தில் கீழே விழுந்தது. பீம்சேனார் தலைமையிலான பர்த்தர்கள் பரத்வாஜாவின் மகன் துரோணரால் பாதுகாக்கப்பட்ட வலிமையான அணியை நெருங்குவதை புத்திசாலித்தனமான மற்றும் அனுபவம் வாய்ந்த போர்வீரரான சஞ்சயா ஆர்வத்துடன் பார்த்தார். வில்லின் தலைவரும் வெல்ல முடியாத போர் வீரருமான துரோணர் தனது படையின் முன்னணியில் நின்றார். அவரது கண்கள் உறுதியுடன் இருந்தன. அவரது அம்புகள் ஆலங்கட்டி மழை போல பறந்தன. அவை அணுகத் துணிந்து எவரையும் தாக்கல. சச்சகி, செக்கிதனா, கிருஷ்ணத்யுமா, துருபதா, அபிமன்யு மற்றும் பலர் உட்பட பாத்தர்கள் தங்கள் இதயங்களில் வீரத்துடன் முன்னேறினர். ஆனால் அவர்கள் துரோணரின் அசைக்க முடியாத வலிமைக்கு இணையாக இலைபோ தீவிரமடைந்த போது பாண்டவர்களின் புத்திசாலியும் நியாயமானவருமான மன்னர் யுதிஷ்டிரர் தனக்கு முன்னால் இருந்த காட்சியை பார்த்தார். துரோணரின் இடைவிடாத தாக்குதலுக்கு எதிராக தனது போர் வீரர்கள் தடுமாறுவதைக் கண்டார். பொறுப்பின் சுமை அவர் மீது விழுந்தது. மேலும் போரின் அலைகளை திருப்ப ஒரு தைரியமான திட்டம் தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். யுதிஷ்டிரன் தனது துணிச்சலான மற்றும் திறமையான மருமகன் அபிமன்யுவிடம் திரும்பி அவரிடம் ஒரு முக்கியமான பணியை ஒப்படைத்தார். அபிமன்யு என்று அவர் கூறினார், போரில் அலுமனுக்கு சமமானவர். நீங்கள் துரோணரின் அணியை உடைத்து எங்களை பின்தொடர ஒரு திறப்பை உருவாக்கியதற்காக நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அபிமன்யு உறுதியுடனும் பெருமையுடனும் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். தனது தந்தை தன் மீது ஒரு பெரிய சுமையை வைத்திருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் தனது சொந்த திறன்களில் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஒரு பூச்சி எரியும் நெருப்பில் நுழைவது போல இந்த வெல்ல முடியாத வரிசையில் நான் ஊடுருவி செல்வேன் என்று அவர் அறிவித்தார். இன்று எங்கள் இரு குடும்பங்களுக்கும் நன்மை பயக்கும் வகையில் நான் செய்வேன். என் தாய் வழி மாமாவை பிரியப்படுத்துவேன்.
இந்த வார்த்தைகளுடன் அபிமன்யு தனது தேரோட்ட வீரரான சுலிதாவை குதிரைகளை துரோணரின் படையை நோக்கி நகர்த்தும்படி கட்டளையிட்டார். சகிப்புத்தன்மையற்ற துரோணரை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருந்த அந்த இளம் வீரரின் இதயம் உற்சாகத்துடனும் அச்சத்துடனும் துடிக்கத் தொடங்கியது. அவரது தந்தையின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்தன. நீங்கள் வெற்றி பெற்றால் அனைத்து உயிரினங்களும் ஏராளமான விரோத வீரர்களை ஒரு உதவி பெறாத குழந்தையை நீங்களே கொல்வதை காணும் அபிமன்யு முன்னேறி செல்லும்போது யுதிஷ்டிரனின் வார்த்தைகள் அவருக்குள் இன்னும் எதிரொலித்தன. சுபத்ராவின் மகனே, உன் வலிமை அதிகரிக்கட்டும். இளம் வீரரின் உறுதிப்பாடு தன்னை நிரூபித்து தனது குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் விருப்பத்தால் தூண்டப்பட்டது. கடுமையான அழுகையுடன் அவர் துரோணரின் வரிசையின் இதயத்தில் மூழ்கி முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். யுதிஷ்டிரனின் துணிச்சலான மற்றும் சகிப்புத்தன்மையற்ற மருமகனான அபிமன்யு தனது ஆபத்தான பயணத்தை தொடங்கியதால் போரின் தலைவிதி சமநிலையில் இருந்தது. பெரும் போருக்கு மத்தியில் அர்ஜுனனின் துணிச்சலான மகனான அபிமன்யு துரோணரின் படையை நோக்கி விரைந்து செல்லுமாறு தனது தேரோட்டியை வலியுறுத்தினார். இருப்பினும் தேரோட்டக்காரர் அபிமன்யுவை வரவிருக்கும் பணியின் ஈர்ப்பு மற்றும் துரோணரின் உயர்ந்த வலிமை குறித்து எச்சரித்தார். ஆனால் அபிமன்யு இந்த வார்த்தைகளால் தடையின்றி அவர்களை சிரித்தார். மேலும் அனைத்து தெய்வங்கள் உதவியுடன் தனது அராவதத்தில் சக்தா கூட எதிர்கொள்வதில் தனக்கு எந்த கவலையும் இருக்காது என்று அறிவித்தார். தைரியமும் நம்பிக்கையும் நிறைந்த இதயத்துடன் அபிமன்யு தனது தேரோட்டியை துரோணரின் இராணுவத்தை நோக்கி வேகமாக முன்னேறுமாறு வலியுறுத்தினார். தேரோட்டக்காரர் பயக்கம் காட்டினாலும் அபிமன்யுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தங்க பொறிகளால் ஆங்கைக்கப்பட்ட தனது 3 வயது குதிரைகளை எதிரிகளின் எல்லைகளை நோக்கி வலியுறுத்தினார். அவர்கள் கௌரவர் படையை நெருங்கிய போது அபிமன்யுவை துரோணர் தலைமையிலான போர் வீரர்களின் கடல் சந்தித்தது. கௌரவர்கள் அவருக்கு எதிராக முன்னேறும் போது பல்வேறு இசைக்கருவிகள், குக்குரல்கள், கைக்குழிகள் மற்றும் ககனைகளின் சத்தத்தால் காற்று நிரம்பி வழிந்தது. ஆனால் அபிமன்யு கைகளின் மிகுந்த லேசான தன்மை மற்றும் உடலின் முக்கிய பகுதிகளை பற்றிய அறிவுடன் விரைவாக அம்புகளை வீசினார். போர் தீவிரமடைந்தது. அபிமன்யு வீரர்கள் இடது மற்றும் வலதுபுறமாக வெட்டினார். அவர்களின் உடல்கள் எரியும் நெருப்பின் மீது விழும் பூச்சிகளைப் போல வயல் முழுவதும் சிதறிக் கிடந்தன. அபிமன்யுவின் தண்டுகள் அவர்களின் இலக்குகளை தாக்கியதால் பூமி இரத்தத்தால் சிவப்பு நிறமாக இருந்தது. அழிவு மற்றும் குழப்பத்தின் பாதையை விட்டு சென்றது. சண்டை தொடர்ந்த போது அபிமன்யு ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருப்பதாக தோன்றியது. அவரது தீவிரமான ஆயுதங்கள் யானை போர் வீரர்களை வெட்டுகின்றன. தரநிலைகள் மற்றும் பொக்கிகளை கொண்ட யானைகள் மற்றும் காலாட்படை வீரர்கள் பின்னால் இருந்து அவர்களை பாதுகாக்கின்றனர். வனை காம்போஜா மற்றும் வல்திகா இனங்களின் குதிரைகள் அபிமன்யு அவற்றை கடந்து செல்லும்போது அவற்றில் ஆவரணங்களை இழப்பதை காண முடிந்தது. அவரது அம்புகள் மீண்டும் மீண்டும் தாக்குகின்றன. குதிரைகளை அலங்கரிக்கும் மணிகளின் வரிசைகள் கிழிக்கப்பட்டு அவை களத்தில் உயிரற்றவையாக இருந்தன. அவற்றின் சவாரி செய்பவர்கள் பக்கவாட்டில் படுத்து கொண்டிருந்தனர். அவர்களின் முகங்கள் மரணத்தில் வளைந்தன. விழுந்த போர் வீரர்கள் தங்கள் சொந்த அசுத்தத்தில் வெண்டை செய்யும்போது வெளியேறிய கழிவுகள் துர்நாற்றம் பூமியை நிரப்பியது. அபிமன்யு கௌரவர் படை தொடர்ந்து படுகொலை செய்தபோது அவரது சாதனைகள் அவரது எதிரிகளுக்கு தாங்க முடியாததாகிவிட்டன. 3 கண்கள் கொண்ட மகாதேவர் அசுரர் படையை நசுக்கியது போல கார்கள், யானைகள் மற்றும் குதிரைகள் என 3 வகையான படைகளின் பரந்த தொகுப்பை அவர் நசுக்கினார். துரோணரின் படையின் போர் வீரர்கள் உதவியற்றவர்களாக இருந்தனர். அவர்களின் வாய் வறண்டது, கண்கள் அமைதியற்றவை, உடல்கள் வேர்வையால் மூடப்பட்டிருந்தன. முடி கடைசியில் நின்றது. இத்தகைய மாபெரும் தோல்வியை எதிர்கொண்டு கௌரவர்களின் நம்பிக்கைகள் குறையத் தொடங்கின. அவர்கள் அவர்களை சுற்றி காலியாக பார்த்தனர். சன்சியன் பிரமிப்புடன் பார்த்தபோது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. துரியோதனனின் கோபம் கொதிக்கும் நிலையை எட்டியது. அவர் சுபத்ராவின் மகன் அபிமன்யுவை எதிர்கொள்ள முன்னேறினார். ஆனால் அவர் அவை அடைவதற்கு முன்பு துரோணர்
கௌரவ வீரர்களை அணிதிரட்டி தங்கள் ராஜாவை காப்பாற்றுமாறு வலியுறுத்தினார். ராஜாவை காப்பாற்றுங்கள் என்று துரோணர் கத்தினார். அவரது குரல் போர்க்களம் முழுவதும் ஒலித்தது. அபிமன்யு ஒரு வலிமையான எதிரி, ஆனால் நமது ராஜாவை அவரது கைகளில் விழவிட முடியாது. துரோணரின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு தங்கள் மன்னருக்கு விசுவாசமாக இருந்த சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் அபிமன்யுவை அம்புகளின் ஆலங்கட்டி மழையால் சூழ்ந்தனர். கர்ணன் காற்றில் பாம்புகளைப் போல பறப்பதாக தோன்றிய தண்டுகளை சுட்டார். அதே நேரத்தில் துரோணர் 17 அம்புகளை வீசினார். ஒவ்வொன்றும் அபிமன்யுவின் காசத்தை பாம்பின் பற்களைப் போல துளைத்தனால் அபிமன்யு அவ்வளவு எளிதில் தோற்கடிக்கப்பட மாட்டார். அவர் தனது சொந்த கூர்மையான தண்டுகளால் அவர்களின் தாக்குதல்களை எதிர்கொண்டார். தனது எதிரிகள் ஒவ்வொருவர் மீதும் 3 அம்புகளை வீசி அவர்களை குழப்பத்தில் திருப்பி அனுப்பினார். ஒவ்வொரு கட்டளைக்கும் பதிலளிக்க பயிற்சி பெற்ற அவரது குதிரைகள் கிட்டத்தட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேகத்தில் முன்னேறின போர் தீவிரமடைந்த போது அபிமன்யுவின் கோபம் அதிகரித்தது. துரியோதனின் வீரர்களின் கைகளில் அவர் அனுபவித்த பற்களால் தூண்டப்பட்டது. அவர் அம்புக்கு நேர் அம்புகளை வீசும்போது சிரித்தார். அவரது நோக்கம் மாறாதது மற்றும் அவரது வலிமை எல்லையற்றது. ஒரு போர் வீரன் அஸ்மாராவின் அழகான மகன் அவரது வழியில் நிற்க முயன்றார். ஆனால் அபிமன்யு அவருக்கு மிகவும் விரைவாக இருந்தார். ஒரு விரைவான மற்றும் ஆபத்தான துல்லியத்துடன் அவர் போர் வீரரின் குதிரைகள் தேரோட்டி நிலையான மற்றும் 2 கைகளை கூட வெட்டி தரையில் படுத்து கொண்டாதனர். தலைவர் வீழ்ந்ததால் மக்களின் படைகள் தடுமாறி ஓடின. ஆனால் துரியோதனின் போர் வீரர்கள் விட்டு கொடுக்க மறுத்தனர். கண்ணன், கிருபன், துரோணன் மற்றும் சால்யா ஆகியோர் துரியோதனருடன் இணைந்து அபிமன்யுவுக்கு அம்புகளை பொழிந்தனர். அது ஒரு புயல் போல மழை பெய்தது. தனது உடல் அம்புகளால் மூடப்பட்டிருந்த நிலையில் அபிமன்யு தொடர்ந்து போராடினார். எனினும் எதிரிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார். சுசேனா, திரிகலோச்சனா, குந்தவேதின் ஆகிய 3 வீரர்களை 3 வேகமான குண்டுகளால் அடித்தார். ஆனால் கர்ணன் அவ்வளவு எளிதில் தோற்கடிக்கப்பட மாட்டார். அபிமன்யுவின் முந்தைய சாட்டின் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு அவர் 25 அம்புகளை வீசினார். அவை காசத்தின் வழியாகவும் வெண்ணையின் வழியாக சூடான கத்தி போலவும் புலைத்தன. அஸ்வத்பமானும் கிருதவமனும் இணைந்து அபிமன்யுவை தங்கள் தண்டுகளால் தாக்கினர். போர் தீவிரமடைந்த போது அபிமன்யுவை அனைவரும் யமனாகவே கருதினர். அவர் மரண தண்டனையுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தார். அவரது அம்புகள் போர்க்களத்தில் சிதறி கிடந்தன. சால்யாவை அடித்து நொறுக்கின. அவர் தனது ரதத்தின் மொட்டை மாடியில் உட்கார்ந்து மயங்கி விழுந்தார். தஸ்தினபுர மன்னன் திருதராஷ்டிரன் தனக்கு முன்னால் இருந்த குழப்பத்தை பார்த்து கொண்டிருந்த போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. அவரது மகனின் படையான கௌரவர்கள் அதுமனின் மகன் அபிமன்யுவுடன் மோதினர். அவர் தங்கள் மிகச்சிறந்த வீரர்களை தனியாக எதிர்த்து போராடினார். அபிமன்யு போராடிய போது அவரது நேரான அம்புகள் விரைவாகவும் உண்மையாகவும் பறந்து எதிரிக்கு பிறகு எதிரியை தாக்கின. திருதராஷ்டிரர் தனது தேரோட்டியாளரும் ஆலோசகருமான சஞ்சயாவிடம் போரில் இளம் வீரரின் வீரத்தை விவரிக்கச் சொன்னார். சஞ்சயா அபிமன்யுவின் துணிச்சலின் கதையை விவரிக்கத் தொடங்கினார். சஞ்சயன், இதோ ராஜாவே, அபிமன்யுவின் சண்டையின் சிறப்பந்தம் ஒரு மலையை வேரோடு பிடுங்க செய்த ஒரு பயங்கரமான சூறாவளி போல அவர் எதிரிகளின் அணிகளை அடித்து நொறுக்கி அவர்களின் வலிமையான வீரர்களை எளிதில் முறியடித்தார். அவரது அம்புகள் புயலைப் போல பறந்தன. யாரும் அவருக்கு தடையாக நிற்கவில்லை. சஞ்சயா பேசுகையில் அந்த காட்சி திருதராஷ்டிரனின் கண்களுக்கு முன்னால் வெளிப்பட்டது. அபிமன்யு அவரை வீழ்த்துவதில் உறுதியாக இருந்த ஒரு கடுமையான போர் வீரரான சால்யாவின் சகோதரரை எதிர்கொண்டார். அம்புக்கு அம்பு பரிமாறிக்கொண்டிருந்த போது வில்லுகர் பாடி இருவரும் மோதிக்கொண்டனர். அபிமன்யு தனது விரைவான பிரதிபலிப்புகள் மற்றும் மின்னல் வேகமான அசைவுகளுடன் எதிரி அம்புகளுக்கு இடையில் தப்பித்து நெசவு செய்தார். கொடிய துல்லியத்துடன் திருப்பினார். அவரது எதிரிகள் அவருக்கு எந்த போட்டியும் இல்லை. அவர்கள் ஒவ்வொன்றாக தரையில் விழுந்தனர், தோற்கடிக்கப்பட்டனர்.
அவர்களது தோழர்கள் அச்சத்தில் தப்பியோடியதால் தவ இராணுவம் குழப்பத்தில் மூழ்கியது. ஆனால் அபிமன்யு தனது பெருமையில் ஓய்வெடுக்கவில்லை. அவர் தொடர்ந்து